அது என்னென்னா ரீசெண்டாக நம்ம தலை படம் வரல. ஸோ தலை ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை. படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக இது 8 வருஷமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு யாரோ வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் கால்குலேட்டில் இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் ஆல்ரெடி உங்களோட பயங்கரமான ஃபேனு, சில்லுகருப்பட்டியோட ஃபேனு. ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஆக்சுவலாக அந்த ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த 8 இயர்ஸ் ஜேர்னி வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலாக பார்க்கும்போது ஓவராலாக படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு எமோஷ்னல் இருக்குது. அது சோகம்னு நம்ம சொல்ல முடியாது. அது வேறு மாதிரியான ஒரு எமோஷ்னல். அது ரொம்ப கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ அலிதா ஷமீம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைரக்டரு. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். விஷுவலி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் இட் ரியலி மூடு மீ. தட் இஸ் இந்த படம் வந்து என்னென்னா ஒரு ட்ராவலாகு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நல்ல ஒரு சோல் கனெக்ட் இருக்குது இந்த ஃபிலிமில். ஐ திங்க் திஸ் வில் பி கேம் சேஞ்சராக நான் நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். இல்லை விஷுவலாக வந்து என்னென்னா இந்த படம் வந்து ஒயிட் ஷார்ட்ஸு க்ளோஸ்அப்ஸு அப்படின்ற அந்த இதில் போகுது. ஸோ ஒயிட்டில் வந்து ரொம்ப பெனாரமிக்காக இருக்குது. ஒரு லாஸ்ட் அவுட் ஃபீலில் க்ளோஸில் வரும்போது ரொம்ப எமோஷ்னலான கனெக்ட். அண்ட் விர்ஜன் லொக்கேஷன்ஸ், ஸ்டன்னிங் விஷுவல் ஸ்ட்ரீம். அதே மாதிரி எகெயின்ஸ்ட் லைட்லேயே வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து மனோஜ் பரம்ஷா ஷூட் பண்ணிக்கிறாரு. ஐ திங்க் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஆமாம். இல்லை அது ஒரு சர்ப்ரைஸ். இது தான் அந்த ஃபிலிமில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் நான் பார்த்தது இல்லை. வேர்ல்டு சினிமாவில் வந்திருக்கு, பட் இந்தியன் சினிமாவில் வந்திருக்கு. இது வந்து அதே கதையோடு சேர்ந்து வந்திருக்கு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது அந்த ஜம்ப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்தது. ஃபுல்லாக ஹிமாலயா. செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்கூலிங் லைஃப் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து செம்மையாக எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஹிமாலயாஸ் கவர் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ எப்படி சொல்கிறது, லைவாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது இருக்குல்ல, அது நல்லாவே இருந்தது. கேஸ்டிங் நல்லா இருந்தது. கேஸ்டிங் எப்போ அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெருசுங்க. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கூலிங்ஸ் லைஃப்பும் நல்லா போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் தட் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைனலி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஃபைனலாக ஒரு நல்ல ஹெவி ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணி வெளில வந்த மாதிரி, ஒரு ஃப்ரெண்டோட ட்ரீமாக நம்ம ட்ரீம் எடுத்து பண்ணுறது. ஸோ ஓவரால் வெரி நைஸ். இட்ஸ் அ நைஸ் மூவி. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அலிதா மேம் மூவி என்ன ஒரு எமோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோமோ அது சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது வந்து புதுசாக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு. அதுவும் 7 வருஷம் வெயிட் பண்ணி அதே பசங்களை வச்சு எடுக்கிறது. அந்த பசங்களும் வந்து ஹார்ட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவர் மனோஜ் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் இது லடாக் எல்லோரும் நிறைய பேருக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாகவே இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். இட்ஸ் அபவுட் ட்ராவல், லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லடாக்லாம் காட்டியிருக்காங்க. லைக் நம்ம எங்கேயாவது போகிறோன்னா நம்மளால் எல்லா பிளேஸஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த மூவி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி பிளேஸஸில் போய் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். யா, இட்ஸ் குட். ஆமாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அப்புறம் அவங்களே வளர்ந்து போய் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஸோ வெரி நைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி நானுமே வந்து லாஸ்ட் இயர் இந்த மாதிரி லடாக்கில் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பாருங்கள், நல்லா கனெக்ட் ஆகும். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. பார்க்குறதுக்கு ஐ திங்க் வேர்ல்டுலேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அதுவும் தமிழில் ஒரு விமன் டைரக்டர் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் டு வாட்ச். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படம் பார்க்குறதுக்கு இந்த காரணம் அப்படி இல்லாமல் ஒரு படமாகவே ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி கண்டிப்பாக போய் பாருங்கள். மனோஜ் சார் ஆக்சுவலி செம்மையாக எடுத்திருக்காங்க. ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தட் வி ஹேவ் இன் த கண்ட்ரி. ஸோ அவர் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தார். அந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் நேரில் போய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்லையும் செம்மையாக இது பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அது என்னென்னா ரீசெண்டாக நம்ம தலை படம் வரல.
ஸோ தலை ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை, படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். ஓகேங்களா ப்ரோ? சின்ன பசங்க நான் பைக்கர் ஆகணும், நான் லடாக் போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த கனவோடு இருக்கவங்க வந்து பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து, ஏன்னா இவங்க வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லடாக்கில் வந்து தங்கி படம் எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு பைக்கர் லடாக் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த தங்கி இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ இதுவாக எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ப்ரோ. ஏன்னா ஃபுட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. அண்ட் லைக் வந்து கனவோடு இருக்கேன் நான் லடாக் போகணும் அப்படின்றவங்க வந்து பார்க்கலாம். அதுதான் ப்ரோ அல்டிமேட் மூவிலேயே. நம்ம சின்ன பசங்கலேருந்து அந்த ட்ரீம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, நான் பைக்கர் ஆகணும், லடாக் போகணும் அப்படின்றவங்க வச்சுருக்கிறது வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் இன்ஸ்பயர் ஆகி போவாங்கன்றது ஒரு இதுதான் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே அந்த இதில் வந்து லடாக்கில் ட்ராவல் பண்ணுறப்போ போட்ட ஒரு சில பிஜிஎம்ஸ்லாம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருந்தது. ஒருத்தவங்களுக்கு ஒரு டைப் இருந்தது, நல்லா இருக்கு. ஆமாம், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, கரெக்டாக இருந்தது, நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இப்படி தான் இருந்தது, அப்படி தான் இருந்தது, நல்லா சேஞ்சாக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது, அந்த விஷுவல் ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ரொம்ப ரியலாக இருந்தது, நேச்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே கண்டிப்பாக கண் கலங்கிடுச்சு. சென்டிமெண்ட்டாக சூப்பர். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இல்லைனாலும் பட் நல்லா இருக்கு, அவங்க ஸ்டைல் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நைஸ், கண்டிப்பாக அந்த ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து நான் அந்த மூவி பார்க்க வந்ததுக்கு ரீசன் வந்து கதீஜா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறையா அவங்களோட இண்டி சாங்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அதெல்லாமே என்னோடய பர்சனல் ஃபேவரட், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மியூசிக் இதில் அந்த மூவியில் என்னோடய ஃபேவரட் போர்ஷன் வந்து மியூசிக். ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆர்ஆர் எல்லாமே ரொம்ப நீட்டாக எல்லாரோட இமோஷன்ஸோடையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் அவ்வளோ டெடிகேட் பண்ணி அந்த டைம் எடுத்து அவங்க அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண முடியலனாலும் யூ வில் ஃபீல் லைக் யூஆர் அ பார்ட் ஆஃப் தி ட்ராவல். ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஆக்டிங், நல்ல அந்த ரோலுக்கு ஏற்ற அந்த சட்டிலான ஒரு ஆக்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, வெறும் நாங்கள் ட்ரெயிலர் மட்டும் பார்த்து வந்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹைலைட்ஸ் பண்ணி சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ட்ரான்சிஷன். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம லடாக் ரைட். ஸோ அது ட்ரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் மோர். ஆக்சுவலாக அது நான் சொன்ன மாதிரி அதே சேம் பர்சன் பண்ணும்போது அந்த ஃபீல் பிட்வீன் தெம், அந்த அந்த ட்ரான்சிஷன் அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இப்போ பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் when it comes to elder லைஃப் அண்ட் வேறு ஒரு பர்சன் இருப்பாங்க. பட் இதில் வந்து அவங்கள அப்படியே கேரி பண்ணி கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு விஷுவலாக பார்க்கும்போது நார்மலாக ஒரு ரைடராக நான் சொல்கிறேன், விஷுவலாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், அது கூட மியூசிக் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஃபீலே வேறு தனியாக இருக்கும். அண்ட் மோரோவர் லடாக் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி ஃபார் த டீம். எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜ், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லொக்கேஷன்ஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி அழகாக பார்த்தா நம்மளே யாராச்சும் கூட்டின்னு ஒரு பைக் ரைட் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கன்செப்ஷுவலைஸ்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி டேக்கன். அண்ட் அது விஷுவலே ரொம்ப அழகாக இருந்தது. யதார்த்தமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, அதுதான் சொல்ல முடிஞ்சது. சில மேனரிசம்ஸ், அவங்க த வே தே ஷோ எமோஷன், த வே தே ஸ்டோரி டெல், அதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுதுல்ல. நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசில் ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அது அப்படி டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து ஒரே இது மேட்ச் ஆனதுனால அவங்க அவங்க பேசவே வேண்டாம், அவங்க சில மேனரிசம்ஸ்லேயே சிலது வந்து தெரியும்ல, லைக் மேட்ச் ஆகணும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் குடோஸ் டு த டைரக்டர் மேம் ஃபார் இந்த மாதிரி ஒரு ஐடியா அது யோசிச்சு அது ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக இது 8 வருஷமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேறு யாரோ வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் கால்குலேட்டில் இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் ஆல்ரெடி உங்களோட பயங்கரமான ஃபேனு, சில்லுகருப்பட்டியோட ஃபேனு. ஸோ சில்லுகருப்பட்டியெல்லாம் பார்த்து எனக்கு தெரியும் இது அப்படியே மைல்டாக நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகுன்ட்டு.
சேம் திங் கூட்டு போச்சு திருப்தியாக ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். ப்ரோ நான் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல உண்மையாலுமே. நான் வந்து இவங்க 8 வருஷமாக எடுத்திருப்பாங்க, 7க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கம்மா இந்த மூவியை. நான் இப்போ தான் கேட்டேன், எல்லாருமே மிரட்டி விட்டாங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக எல்லா மூவிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் வச்சு முடிச்சுடுறதுலேயே குறிக்கோளாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒயிடில் வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன் அதிலே கன்வே பண்ணிட்டாங்க. அந்த அந்த ஒயிட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. நிறையா படம் மிட்லேயே பார்த்து சீனெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், ஃபீல் குட் மூவி. யா ஸோ மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவல் கொண்டு போயிருக்கு. விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்தது, பட் மியூசிக் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு.